SAP Cloud Development Testing துறைகளில் இலவச பயிற்சிகளை BC Straining Academy வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த மூவி ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா கேம் சேஞ்சர். ஸோ இந்த கேம் சேஞ்சர் வந்து ஒரு நிறைய பேரால எதிர்பார்க்கப்பட்ட படமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சங்கரோட ஃபிலிம்ன்றனால இந்தியன் 2 வந்து பயங்கரமா அவருக்கு வந்து ஒரு பெரிய டிராபேக்காக அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த கேம் சேஞ்சராக அவரோட கம்பேக் மூவியா இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய சங்கர் ஃபேன்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். ஸோ கேம் சேஞ்ச் வந்து சங்கரை வந்து கேம் சேஞ்ச் ஆச்சா அப்படின்ற மாதிரி நம்ம இதை ரிவ்யூல பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட காஸ்ட் யார் அப்படின்னா ராம் சரண், கிரா அத்வானி, அப்புறம் சங்கர் சார் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ ராம் சரண் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துலையும் வர மாதிரி பயங்கர ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷனாக இருக்கட்டும், இன்ட்ரவல் சீனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பயங்கரமாக கலக்கியிருப்பாரு. ஸோ எல்லா படத்துலையும் நம்ம தமிழ் சினிமாலையும் பார்த்துருக்கோண்டு சங்கர் படத்தில் வந்து ஹீரோயினுக்கு எந்த ஒரு பெரிய ரோலும் கொடுத்துக்க மாட்டாங்க. வருவாங்க, ஒரு 4-5 டான்ஸ் ஆடுவாங்க, அதே மாதிரி 4-5 சீனில் வந்து ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு லவ் சீன்ஸ்லாம் வரும். ஸோ இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் கிரா அத்வானிக்கு வந்து வராங்க. நல்ல பாட்டுக்கு நல்லாவே கண்குளிரா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறையா கொஞ்சம் இடத்துல தேவையில்லாமல் வராங்க. ஸோ இவங்க வரும்போது இடத்துலலாம் வந்து கொஞ்சம் லேக் அடிக்குது. எதுக்கு இவங்க 2 பேர் இந்த சீன் எதுக்கு வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு சில கேள்விகள்லாம் நம்மளுக்கு தோணுது. உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. கதையோட பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்வன், ஜென்டில்மேன்ற மாதிரி படங்கள்ல வந்து மறுபடியும் ரீமேக் பண்ற மாதிரியே எடுத்து வச்சிருந்தாரு. அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்காக அவங்க குழந்தைகள் வந்து தன்னோட அப்பா அம்மாக்காக நியாயம் வாங்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோரி பிளாட்னா இவ்வளோதான். அதை எக்ஸாக்ரேட் பண்ணி நிறையா சங்கர் சாரோட அந்த கமர்ஷியல் இதெல்லாம் அள்ளி தெளிச்சிருக்காரு. என்னதான் வந்து தமிழ் சினிமால கமர்ஷியல் சைட்ல வந்து சங்கர் சாருக்கு பயங்கரமா உதவி இருந்தாலும், தெலுங்கு சைட்ல பார்க்கும்போது தெலுங்கு படத்தோட நிறைய வாசம் அடிச்சுதான் தவிர தமிழ் பிலிம்ல சங்கர் சாரோட அந்த கெத்த அந்த தெலுங்கு பிலிம்ல நம்மளுக்கு தெரியல. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம தமிழ் பிலிம்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காரு. அதுலலாம் வந்து நிறைய ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு மாஸ் இன்ட்ரோலாம் யாருக்குமே கொடுத்தது இல்லை. இந்த படத்துல வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து வர்றதா இருக்கட்டும், என்னென்னமோ பண்றாங்க. ஸோ நீங்க அதெல்லாம் தேட்டர் போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு மாஸ் இன்ட்ரடக்ஷன்லாம் இந்த படத்துல வந்தனால ஒரு தெலுங்கு ஃபிலிம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க தோணுச்சு. சங்கரோட ஃபிலிம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஸோ அதே மாதிரி ஒரு கதையே இல்லாம வெறும் ஒரு பிரம்மாண்டத்தை மட்டும் வச்சு கதை எடுத்த மாதிரி அகெயின் இந்த படத்துல இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துக்கலாம் இந்த படம் வந்து பயங்கரமா கம்பேக் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கலாம். பட் சொல்லவே கஷ்டமா தான் இருக்கு. பட் சங்கர் சாரோட எண்ட் ஆஃப் எரா போல இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த படம் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து ஏஆர் ரஹ்மான் சார் மாதிரியான ஒரு மியூசிக் இல்லாட்டியும் தமன் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. பிஜிஎம் ஸ்கோர்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தை வந்து 2 பேர் தாங்கியிருக்காங்க. ஒன்று ராம் சரண், ஆஸ் யூஷுவல் எல்லா ஹீரோஸும் தாங்கியிருக்கும் போது ராம் சரண் சார் தாங்கியிருக்காரு. ஸோ அதே மாதிரி எஸ்.ஜே. சூர்யா எப்பவும் போல அவரோட ரோலை அவர் பங்கமா பண்ணி முடிச்சிட்டாரு. அதே மாதிரி இன்னொரு ஒரு எனக்கு வந்து ஒரு மேஜர் இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னா, அவரோட விக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஒரு காமெடியான இதுல போய் முடிஞ்சிருக்கும். புரியுதுல்ல, எழுதி கொடுறா. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா என்கேஜிங்காவே போனுச்சு. செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லாக் அடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அதே மாதிரி எனக்கு பர்சனலி வந்து ஃபிளாஷ்பேக்கோட போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நல்லது நடக்கணும்னா வருஷக்கணக்கா காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ பாசிட்டிவ்னா இந்த படத்துல இவ்வளவுதான் எனக்கு தோணுது. அப்புறம் பாடல்கள்ல வந்து சங்கர் சாரோட ஃபிலிம் அப்படின்ற மாதிரி பார்த்தா நம்ம பாடல்கள்ல மட்டும் தான் நம்ம பார்க்குற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அந்த பிரம்மாண்டமா இருக்கட்டும், ஒரு சரி சங்கர் சார் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்குலாம் தோணுச்சு. அப்புறம் சண்டை காட்சிகள்ல வந்து இது தெலுங்கு ஃபிலிம் தான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு சண்டை காட்சிலையும் வந்து நெத்தி அடியில் அடிக்கிற மாதிரி சொல்லி காட்டிட்டு போற மாதிரி இருக்கு. இந்த படத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன்ல வந்து தெலுங்கு சைட்ல போயிட்டு இந்தியன் சினிமா பிரைட் ராஜமௌலி சார் அப்படின்ற மாதிரி சங்கர் சார்லாம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போதே இவ்வளோ கீழே இறங்கிட்டாரு சார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த படம் அவரோட கெரியர்ல ஒரு கம்பேக்ன்ற மாதிரி நான் நினைச்சேன். இது அவரோட கம்பேக் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இருந்துச்சு. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படத்தை போய் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா வேண்டாம், அவ்வளோதான் நான் சொல்வேன். ஸோ தேங்க்யூ. ஹி இஸ் பிரில்லியன்ட். ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.